இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் MVR மருத்துவமனை மற்றும் கலை முதியோர் இல்லம். தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். தீபம் தொலைக்காட்சியும் கவிதை வானில் கவி மன்றமும் இணைந்து நடத்தும் ஆகச்சிறந்த பெண்மணிகள் என்ற இந்த நிகழ்வு கடந்த 3 ஆண்டுகளை தாண்டி 4வது ஆண்டாக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் சாதனை செய்து கொண்டிருக்கிற பெண்கள் மிக அதிகமாக இன்று வெளியே வர தொடங்கியிருக்கிறார்கள். இட்லி கடை முதல் இன்சாட் விமானம் வரை அவர்களுடைய சாதனை விண்ணை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சாதனை செய்யும் பெண்களை நாம் அறிமுகப்படுத்தும் ஒரு நிகழ்வாகத்தான் இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த ஆகச்சிறந்த பெண்மணிகள் என்ற இந்த நிகழ்வை நம்மிடையே திருமதி ரமா உத்தமன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இவங்க மிக சிறப்பான ஒரு தொழிலை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதாவது சமையல், கேட்டரிங் அப்படின்னு சொல்லி, அதாவது நாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அந்த 3 வேளையும் சாப்பாடு அப்படின்னு வரும்போது அதை சாப்பிடாம நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கக்கூடிய சமையல் அப்படிங்கிறது மிக சிறப்பாக பெண்களுக்கு அது ஒரு கைவந்த கலையாக இருக்கிறது. அந்த கைவந்த கலையை நாம மட்டும் நம்ம வீட்டுக்கு ஏன் பண்ணிக்கணும், இன்னும் நிறைய பேருக்கு செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி மிக சாதாரணமாக சிறிய அளவில் ஆரம்பித்து இன்று புதுச்சேரியில் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க, இந்த சமையலை கையில் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு சின்ன வயசுலேருந்தே சமையல் மேலே ஒரு விருப்பம் உண்டு. நான் முதல்ல ஆரம்பித்தது ஒரு என்னோட கரியர் டீச்சராக தான் ஆரம்பித்தேன். 1 by 1 எனக்கு வேணுங்கிற தேவைக்காக நான் ஆரம்பித்தது தான் அந்த சமையல் தொழில். நிச்சயமா மேம், நம்மளுடைய தொழில் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கும், மனம் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் தேவை அப்படிங்கிறது ஒண்ணு அந்த இடத்துல உட்கார்ந்துருது. பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சூழல்ல வரும்போது இது நம்ம எதையாவது செஞ்சு அதை சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம நிற்போம். உங்களுடைய ஆரம்ப கால புள்ளி இதுலேருந்து ஆரம்பிச்சதுன்னா? 1989 தான் பாண்டிச்சேரி முதல்ல வந்தோம். அதிலிருந்து ஆரம்பிச்ச இன்னைக்கு 2025 வரைக்கும் படிப்படியாக முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கோம். ஓகே. அப்போ நீங்க மேம் 1989 திருமணமாகி இங்க வந்தீங்க. அப்போ நீங்க ஒரு குடும்ப தலைவியாக ஒரு குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கும்போது எப்படி ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது? ஒரு ஆசிரியராக தான் நீங்க பணி செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னீங்க. அதுக்கு முதல் காரணம், என்னுடைய குழந்தைய பார்த்துக்க வீட்டில் யாரும் இல்லை. வந்ததுதான் இந்த தொழில் ஆரம்பிச்சதுக்கான முதல் காரணம் அதான். எங்கேருந்து மேம் ஆரம்பிச்சங்க? முதல்ல என்ன செய்ய ஆரம்பிச்சீங்க? முதல்ல நான் ஆரம்பிச்சது இட்லி மிளகாய் பொடி. அதான் என்னோட ஸ்டார்டிங் லைஃப்ல அன்றாட தேவைக்கான ஒரு அத்தியாவசியம். எல்லாருக்கும் வீட்டுல வேலைக்கு போறவங்க போய் வீட்டுல டக்குன்னு அரைக்க முடியாது. அதுல ஆரம்பிச்சுதான் நான் இட்லி பொடி, ஊறுகாய், பஜ்ஜி மிக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆரம்பிச்சு செஞ்சோம். ஆமா, இப்போ நம்ம செஞ்சிடலாம். அது சேல் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம வீட்டுல செஞ்சிருப்போம், நம்மளை யாருக்குமே தெரியாது. அப்போ இதை எப்படி சேல் பண்றது, இதை எப்படி கொண்டு போய் அடுத்தவங்க கிட்ட சேர்க்கறது அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்திருக்கும் இல்லையா? அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு என் கணவர் தான் எனக்கு ஒத்துழைப்பு பண்ணாரு. நாங்க ஒவ்வொரு கடைக்கா போய் 5 பேக்கெட்டா சேல் பண்ண ஆரம்பிச்சோம். அதே ஒரு பெரிய மார்க்கெட்டிங், சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவலுக்கு ஒரு 300-400 கடை பாண்டிச்சேரியில 1989 இருந்து நாங்க 97 வரைக்கும் ஃபுல்லா மார்க்கெட்டிங் பண்ணி இட்லி பொடி, ஊறுகாய், பஜ்ஜி மிக்ஸ், கஞ்சி மாவு, அப்புறம் பேங்க் எல்லாம் போய் கூட நாங்க சேல் பண்ணியிருக்கோம். அது மூலமா தான் நாங்க ஒவ்வொன்றா படிப்படியா வளர்ந்ததுக்கான காரணம். இல்லை, இப்போ எங்க வீட்டுல எல்லாம் பாட்டி தாத்தா அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா? இட்லி பொடிலாம் நான் இங்க தான் ஹோட்டல்ல அந்த வாசல்ல அது மாதிரிலாம் பார்க்கும்போது இட்லி பொடிலாம் கூட வாங்குவாங்களா அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். ஏன்னா
வீட்டில தான் அது செய்வாங்க எல்லாமே. அவங்கவங்களுடைய தேவைக்கு அவங்கவங்க பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் நம்மலாம் வளர்ந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு இட்லி பொடி கூட செய்ய முடியாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு ஒரு காலத்துல. ஆம், அதுக்கப்புறம் பார்த்தாக்கா 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல். போயிட்டு இரவு நேரங்கள்ல அப்படியே கசங்கி போன மலரா வந்து விழறாங்க வீட்ல. அந்த நேரத்துல இட்லி பொடிக்கு வறுத்துட்டு இருக்கணும், அரைக்கணும் அப்படின்னா அவங்களால அதை முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் புரிஞ்சப்போ, சரி பரவால்ல. இதையும் ஒரு தொழிலா எடுத்து செய்றவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதற்கு அடுத்த கட்ட முயற்சி உங்களுக்கு எப்படி மேம் இருந்தது? அதுக்கு அடுத்த கட்ட முயற்சியா நான் பேங்க்குக்கெல்லாம் போகும்போது, "ஏன் நீங்க சாப்பாடு செஞ்சு குடுக்கக்கூடாதா எங்களுக்கெல்லாம்? நாங்க வெளியூர்லேருந்து வந்து இங்க வேலைக்கு வரோம். ம், ம். ஏதாவது பேங்க்குக்கு நீங்க சாப்பாடு குடுங்க" அப்படின்னாங்க. அது போல ஃபர்ஸ்ட்டு நான் குடுத்தது வந்து ஸ்டேட் பேங்க்குக்கு. அங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு 7, 8 கஸ்டமர்ஸ்க்கு நான் ஃபுட்டு குடுத்துட்டுருந்தேன். அத வச்சு நான் பேங்க்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸு இதெல்லாம் போய் நாங்க ஜாமு, ஊறுகாய் இதெல்லாம் குடுக்கும்போது படிப்படியா எல்லாரும் சாப்பாட பத்தி கேட்டாங்க. அது என்னோட அடுத்த வளர்ச்சியில இருந்தது. ம். எனக்கு ஒரு 10 லேடீஸ வந்து நான் ட்ரெயின் அப் பண்ணி, அவங்கள வாழ்க்கையும், வாழ்வாதாரத்தையும் நான் கொண்டு வரது. நான் மட்டும் சம்பாதிக்கக்கூடாது, நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் கொண்டு வரணும். அதுவும் பெண்கள நான் கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப இதுவா இருந்தேன். கண்டிப்பா. அது மூலமா அவங்களுக்கும் அந்த தொழில பத்தி எப்படின்னு சொல்லிக் குடுத்து, அவங்க என்னோட ஒத்துழைச்சு, என்னோட 20 வருஷத்துக்கு மேல டிராவல் வரவங்களும் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க என்கிட்ட. ம், ம், ம். அ ரொம்ப சிறப்பு மேம். என்னன்னா, நம்ம நம்ம வளர்ந்தா போதும், நம்மளுடைய முன்னேற்றம் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்காம, ஒரு 4 பேர நம்மளோட இணைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுடைய ஒரு வளர்ச்சி, அந்த வளர்ச்சியில அவங்க அவங்களுடைய குழந்தைங்கள படிக்க வைக்கிறது, இது கண்டிப்பா. எல்லாமே நடக்கும்போது நமக்கு வந்து கூடவே ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு கிடைக்கும். இப்படியான ஒரு சின்ன சின்ன சமூக சேவைகளை நம்ம வந்து கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணும். நம்மை சுற்றி உள்ளவர்களையும் நம்ம வந்து வளர்த்து விடுறதல் அப்படிங்கிறது வந்து அது உங்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி பிளஸ் அவங்க வீட்டுக்கு போம்போது போய் பசியோட படுக்காம, ம், வயிறார சாப்பாடோட சம்பளம் குடுத்து, அவங்க என்னோட குடும்பத்துல ஒரு உறுப்பினரா என்னோட ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. ம், அவங்களும் நல்ல ஒரு ஆத்மார்த்தத்தோட செய்யும்போது, எப்பொழுதுமே ஒரு சமையல்ங்கிறது வந்து ருசி எப்படி வருதுன்னா, நம்ம மனசார பண்ணும்பொழுது தான். ம், அது நிச்சயமா. கஸ்டமரும் நெறைய திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நெறைய வர ஆரம்பிச்சாங்க. ம், 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 அதுக்கப்புறம் திருமணம் போன்ற நிகழ்வுக்கெல்லாம் நாங்க கேட்டரிங் பண்ண ஆரம்பிச்சோம். எல்லா ஊர்லேருந்தும் ஆளுங்கள எடுப்பேன். அந்த நேரம் வந்து அவங்க எல்லாரும் நல்லபடியா செஞ்சு குடுத்துட்டு போவாங்க. ம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டு எங்களோட முதல் தாரக மந்திரமாவே இருந்தது. இட்லி பொடி செய்ய ஆரம்பிச்சு இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஸ்வரூப வளர்ச்சின்னா ஒரு 4000 பேருக்கு ம். நான் சமையல் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பா, இதை எட்டுறதுக்கு நீங்க வந்து நிறையவே கஷ்டப்பட்டிருக்கணும், நிறைய அடிபட்டிருக்கணும், நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கணும். கண்டிப்பா. இது மாதிரியான நிறைய விஷயங்கள். ஏன்னா அதுவும் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல இறங்குனாலும் அவளுக்கான எதிர்ப்புகள் தான் வந்து நிறைய வரும் முதல்ல ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஓகே அப்படின்வாங்க. அந்த எதிர்ப்புகளை எல்லாம் நீங்க எப்படி சமாளிச்சீங்க? என்ன மாதிரி எதிர்ப்பு வந்தது உங்களுக்கு? எதிர்ப்புனாக்கா எப்படின்னா, அந்த டைம் டெலிவரி தான் என்னோடதுல பெரிய டாஸ்க்கே. ம். கம்பெனிஸே ஒரு 17 கம்பெனி பண்ணிட்டு இருந்தோம். ஃபுட்டு சப்ளை பண்ணுவோம். அது வந்து மார்னிங் டூ நைட் வரைக்கும் 3 டைம்ஸ் டைட் ஷெட்யூல்ல இருக்கும். காலையில எழுந்தா யார் லீவ் போடுவாங்க? அந்த டென்ஷன் தான் என்னோடதுல பெரிய டென்ஷனு. ஆமா. ஆனா, அப்ப வந்து யார் வராங்களோ, வரலையோ அந்த வேலைய முடிக்கும்போது தான் எங்களுக்கு வந்து, ஓ! இப்படியும் நம்மளால சமாளிக்க முடியுங்கிற ஒரு தைரியம் வந்தது. ம். அதுவும் ஒரு பாடம் தான். இன்னொன்னு எல்லாரும் வந்து சாப்பாட வந்து எதுல மிஸ்டேக்ஸ்ங்கிறது முதல்ல கண்டுபிடிச்சு நான் ஆர்&டி மாரி தான் என்னோட லைஃப்ல நான் ஒவ்வொன்னும் பண்ணி கொண்டு வந்து கத்துக்கிட்டேன். கண்டிப்பா. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம எந்த சிச்சுவேஷன்லயும் ஹேண்டில் பண்ற அளவுக்கு மனப்பக்குவமும், மன தைரியமும் வந்திருக்கு. அதுக்கு என் கணவர், என் குழந்தைங்கலாம் என்னோட துணை இருக்காங்க. ம், ம், ம். நிச்சயமா மேம். அது ஒரு ஒரு குடும்பத்தினுடைய முழு ஒத்துழைப்பு இருந்தா தான் நம்மளால வந்து அடுத்த லெவலுக்கு நம்மளால போக முடியும். இப்போ வந்து உங்களுடைய கணவர் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து உங்க கூட இருந்திருக்கிறாங்க. கண்டிப்பா. செயல்லேருந்து ஆரம்பிச்சு, படிப்படியான ஒவ்வொரு வளர்ச்சியிலயும் அவர் இருந்திருக்கிறார் இல்லையா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு சோர்வா, "ஏன் இது நமக்கு தேவையே இல்லையே!" அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஏன்னா கடுமையான உழைப்பு இருக்கும் அதுல இல்லைங்களா? எங்களுக்கு அந்த மாதிரி தோணவே இல்லையே! தோணவே இல்லையா? கண்டிப்பா தோணல. அ, இன்னும் நல்லா வரணும்.
மேல ஏதோ மேல கொண்டு கனவு, வர. பயங்கர கனவு எனக்கு. ம். என் பசங்களும் இன்னைக்கு 3 பேரையும் நான் போஸ்ட் கிராஜுவேஷன் இன்ஜினியரோ ஒரு இது எல்லாம் படிக்க வச்சு ஓகே. அவங்க லைஃப்பும் என்னோட இந்த பிசினஸ்க்கு உறுதுணையா வர அளவுக்கு வந்ததுக்கு நம்மளோட கடின உழைப்பு மட்டும் இல்ல, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு அதுல மூலமா நம்ம வாழ்க்கை மேல வருதுனால எனக்கு அதுல ஒரு இதுவும் தெரியல. அப்ப வரும்போது ஒரு என்ன சொல்றேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டோட நாங்க பண்றோம், அதுதான் உண்மை. அந்த வேலையை வந்து விரும்பி பண்றதுனால எனக்கு அதுல நேசிச்சு பண்றபோது அதுல வெறுப்போ ஒரு டயர்டோ எதுவுமே தோணாது. இல்ல நான் இப்ப சொல்லல, ஆரம்ப காலகட்டத்திலயும் ஏன்னா இன்னைக்கு வரும் அடுத்து வரும் வரும் என்ன பண்ணலாம்னு அடுத்தடுத்து திங்க் பண்ணிட்டே இருப்போம். அதனால நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு போகும்போது நமக்கு டயர்டும் ஆகல, நம்ம எப்படி அடுத்தது கொண்டு போனோம் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல அந்த ஆரம்பத்துல இருந்து தொழிலை நான் விட்டே கொடுத்தது இல்ல, அடுத்ததுக்கும் மாறவும் இல்லை. இதுலயே தான் நான் சில சூழல்கள் வந்து சில நேரங்கள்ல நமக்கு அமையாது மேம். வந்து தொழில நிறைய இடர்பாடுகள் இருக்கும், நம்ம செஞ்சு கொண்டு போய் கொடுப்போம், அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து விற்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க, அங்கே விற்றுருக்கும், பணம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான நிறைய சூழல்லாம் வந்திருக்கும் இல்லைங்களா? ஒரே ஒரு வாட்டி எனக்கு ஒரு கம்பெனியில் நடந்தது. அந்த கம்பெனியில் நான் சண்டையே போட்டேன், நான் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், இல்லை வீட்லேயே அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டான்னு எனக்கு. அப்போ அவங்கள்ட்ட நான் சண்டை போட்டு அப்போ தான் அவங்கள வந்து கம்பெனியே பே பண்ணி அவங்க ஸ்டாஃப்ஸுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வந்து அவங்களையும் நான் இது பண்ணேன். எனக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டிங்கும் பிஸ்னஸும் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த ஒரு 1 or 2 days நான் அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணேன். அப்போ தான் அவங்க வந்து ஆமாம் இவங்க சொல்கிறது ரைட்டு தான், நம்ம மேலே உள்ள இதை அவங்க கண்டுபிடிச்சு ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணாங்க? சப்சிடரி மீல்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸ்டாஃபுக்கு வந்து சப்சிடரி கொடுத்தா அப்போ அவங்க எல்லாருமே நம்மள்ட்ட ஃபுட்டு வாங்குவாங்க இல்லையா, அவங்க சேலரிக்கு சப்சிடரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்தது. அது எனக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு. கண்டிப்பா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம போராடி தான் நம்ம ஜெயிக்க வேண்டியதா இருக்கு. வந்து இன்றைக்கு வந்து உங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்குது, நிறைய விஷயங்கள் நீங்க செய்யறீங்க, ஒரு கேட்ரிங் ஒரு இடமே நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல இன்னைக்கு எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? பர்மனன்ட் ஸ்டாஃப்னு பார்த்தா ஒரு 12-15 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஈவெண்ட்டு இந்த டெய்லியில் ஒரு 200 பேர் 500 பேர் அது மாதிரி வரும்பொழுது நான் வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆட்களை அப்போ நான் எடுத்து அவங்கள வச்சு நான் வேலையை முடிப்பேன். சில இடத்துலலாம் சொல்லுவாங்க, இப்போ ஒரு படம் கூட வந்தது, இட்லி சட்னி சாம்பார் ஏதோ ஒரு படம் ஒன்று, அதில் வந்து ஒரு டெக்னிக் இருக்கும். இந்த டெக்னிக் வந்து அந்த முதலாளிக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. கடைசி ஃபைனல் டச் வந்து அவர் தான் பண்ணுவார். ஸோ அது மாதிரி ஏதாவது டெக்னிக்லாம் வச்சுருக்கீங்களா? இல்லை மேம், கண்டிப்பாக என் ஸ்டாஃபுக்கு நானே ட்ரெயின் அப் பண்ணதுதான். எங்கேயும் போய் நான் இது பண்ணேன், நான் R&D பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு இது போட்டால் இந்த ரேஷியோ, நான் இல்லைன்னா கூட அவங்களே செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் அந்த அளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணி வச்சுருக்கேன், இதை போடுங்க இந்த அளவுக்கு வரும். ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த சாப்பாடு செய்யும்போது அவங்க செஞ்சாலும் என்னோட அளவு டேஸ்ட் ஏன் வராதுன்னா மனசால நான் கடவுளை எப்போதுமே பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அந்த சமையலை பண்ணுவேன். அதே நான் உங்கள்கிட்டயே சொல்லுவேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மனசுலேருந்து வெளியில் கொண்டு வராதீங்க. சாப்பாடு செய்யும் பொழுது அது மட்டும்தான் நமக்கு மனசில் இருக்கணும். ஏன்னா எவ்வளோ விசேஷங்கள் அவங்க செய்யும்போது வீட்டில் ஆத்மார்த்தமாக அவங்க விசேஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சாப்பாடு ஒன்று, அது மனமாற நம்ம செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கணும். அது சொல்லி அறுசுவையும் உள்ள சாப்பாடாக தான் நான் செஞ்சிட்ருக்கேன். எந்த இன்க்ரீடியன்ஸும் வந்து அந்த அஜினோமோட்டோ அந்த மாதிரி எதுவுமே நான் கலப்பட பாரம்பரியமான சாப்பாடாக தான் செய்வேன். கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்னது வந்து 100க்கு 100% உண்மை. ஏன்னா நம்ம வந்து வீட்டில் ஒரு ரசம் வச்சாலும் அதில் வந்து ஒரு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கல்யாண வீட்டில் போய் 4000 பேருக்கு சமைக்கிற ஒரு ஆண்மகன் கூட வீட்டுக்கு வந்து மனைவி கையால் ஒரு ரசம் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாராம். அது வந்து ஒரு புராண கதையே இருக்கு. ஒரு அரசனை கொல்றதுக்காக எதிரி நாட்டிலேருந்து இன்னொரு அரசனுடைய தூதுவன் வந்து சாமியார் வேஷம் போட்டுட்டு வந்துடுவான், அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாமியார் வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் தடப்படலாம் விருந்தெல்லாம் இவருக்குன்னு தனியாக செஞ்சு அவருக்கு சாப்பாடு போடுறாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு பட்டு மெத்தையில் போய் படுக்க வச்சிடுறாங்க. இவர் படுத்து தூங்குறாரு. தூங்கும்போது இவருக்கு தோணுது, சரி எவ்வளவு நல்ல ஒரு சாப்பாடு, எவ்வளவு நம்மளுடைய மனசை குளிர்ந்து போச்சு, இந்த மன்னனை நம்ம கொலை செய்யணுமா
அப்படின்னு அவருக்கு தோணிட்டு பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வெளியில போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு உணவால ஒருத்தருடைய மனசையே மாத்த முடியும். நம்ம ஏனோ தானோன்னு செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அத்தனை பேர் கல்யாண வீட்டுல வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து மனசு என்னோ மாதிரி ஆயிடும். அதனால வந்து ஒரு சமையல் அப்படிங்கிறது வந்து வெறும் சமையல் இல்லை, அது வந்து ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு அப்படின்னு புரியும் போது நம்ம வந்து அதை ரொம்பவே சிறப்பா நீங்க சொல்லும் போது நல்லாவே இருக்கு. பெண்கள் நல்லா செய்ய முடியும், ஆனா எல்லாரும் முன் வருது இல்ல. ஏன்னா கூச்சப்படுறாங்க, வெளியில வந்தா எப்படி எல்லாரும் நம்மள எடுத்துப்பா. ஆனா இப்ப இன்னையோட இல்ல, இப்ப எல்லாருமே சர்வீஸ்க்கெல்லாம் லேடிஸே முன்னாடி கிடையாது, இப்ப எல்லாருமே வராங்க, சர்வீஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. லேட் நைட் வேலை முடியறது அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சங்கடங்கள் அந்த இதெல்லாம் தான் இருக்கு. என்னோட கனவுல ஒரு ட்ரீம் வந்து ஒரு 2000-3000 பேருக்கு ஃபுல்லா சமையலும் லேடிஸே பண்ணணும், சர்வ் பண்றவங்களும் லேடிஸா இருக்கணும். அது என்னோட கனவு ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா அதை நான் நடத்தி காட்டுவேன். அது என்னைக்குன்னு கடவுள் நம்மளுக்கு. இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க மேம், மிங்கிள் ஆகி செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ டெஃப் அண்ட் டம்மு அவங்கள வச்சுட்டு ஒருத்தவங்க பண்றாங்க. ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் மட்டுமே வந்து சைன் அண்ட் டை அவங்க செய்யறாங்க. ஸோ லேடிஸ் மட்டுமே வந்து பண்றாங்க. அப்போ ஒரு சில நெருடலான விஷயங்களையும் நாங்க பார்த்தேன். லேடிஸுங்கும் போது சாப்பிட்றவங்க வந்து அவங்கள ரொம்ப அதிகாரமா கேட்டு இங்க கொண்டு வாங்க அங்க கொண்டு வாங்கன்னு அவங்க கொஞ்சம் தவிச்சு போறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலையும் நாங்க கவனிச்சேன். அப்போ நான் அவங்க கிட்ட தனியா போய் பேசிட்டு வந்தேன். அது மாதிரி வந்து தவிக்காதீங்க, கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற பதில சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க என்னோட ரொம்ப ஃப்ரெண்டு, அவங்களே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மேடம், அதனால எனக்கு ரொம்ப நெருடலா இருக்கு, பயமா இருக்கு அப்படி இப்படின்னாங்க. நீங்க உங்க பயத்தை வெளில காட்டுனீங்கன்னா இது மாதிரிதான் பண்ணுவாங்க. நீங்க உங்க பயத்தை வெளியிலே காட்டாதீங்க, உங்க முகத்துல காட்டாதீங்க, இந்த வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போங்க, பொறுமையா கூட போங்க, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, ஆன்சர் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தேன். அது மாதிரியான சூழல்லாம் நிறைய நடக்கும் இல்லையா மேம்? நீங்க அது மாதிரிலாம் சந்திச்சிருக்கீங்களா ஏதாச்சும்? எனக்கு கம்பெனிஸ்க்கு ஃபுட்டு எடுத்துட்டு போய் நாங்க டெலிவரி பண்ணும்போது ஃபுட்டு முடிச்சு எல்லாம் குறைகள் சொல்லாம இருக்க மாட்டாங்க, குறை சொல்றதுக்குன்னே வரவங்க இருப்பாங்க. ஆமா. ஆனா அந்த எல்லாமே பார்த்துட்டு கடைசியா அவங்களே வந்து சாரி நான் உங்களை தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு போறவங்களே நான் கேட்டிருக்கேன். யாரு நம்மள வந்து சொன்னாங்களோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதுல என்ன மிஸ்டேக்ஸ்ன்னு நீங்க சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். இப்போ ஒரு ஃபுட்டு எடுக்கிறாங்கன்னா நிறைய ஐட்டம் சாப்பிடும்போது ஒருத்தருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. அதே வந்து அது வந்து ஏதோ கலந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இல்ல, நீங்க செக் பண்ணிக்கோங்க, அது எல்லாமே சொல்லி வரும். அப்ப அவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைப்பேன். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருமான காய்கறிகள் ஒத்துக்கும், சில பேருக்கு இது மாதிரி ஒத்துக்காது. அவங்க ஒத்துக்காதனால அவங்க வயிறு அப்செட் ஆனது இதனாலன்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஒரு சமையல்ல வந்து வாட்டர்ல இருந்து நான் ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுவேன். எதுலயும் எந்த மிஸ்டேக்ஸும் வரக்கூடாதுங்கிறது இன்னி வரைக்கும் நல்ல ஒரு இது ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கேன் மேம். நம்மள எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. இன்னும் மேல மேல வரத்துக்கு நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்னோடது வந்து கடவுளே என்னோட கஸ்டமர்ஸ் தான். அவங்க ஒரு சாப்பாடுங்கிறது சாப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு 10 பேர் வீட்டுல ஒரு ஆள் சாப்பிட்டா அடுத்த ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் எங்களுக்கு கனெக்டிவிட்டி போயிட்டு இருக்கு. இதே போல ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் சாப்பிட்டுட்டு அவங்க போய் ஃபர்ஸ்ட் பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு போறது, சாப்பாடு சூப்பரா இருக்கு, எங்க இருந்து பண்ணா, மகாலட்சுமி கேட்டரிங்ல தான் கொடுத்தோம் அப்படின்னா. நிறைய பேர் நீங்க ஒரு அன்னபூரணி தான் எங்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு இது பண்ணறதுக்கு எங்களுக்கு கடவுள் முதல்ல ஒரு துணையா இருக்காருமே, அதுதான் உண்மை. இத்தனை பேரோட வாழ்க்கை நல்ல வாழ்வாதாரமும் என்னோட ஸ்டாஃபுக்கும் வருது. எந்த விசேஷங்களுக்கும் நாங்க நல்ல ஒரு மனப்பக்குவத்தோடையும் நல்ல மனசோடையும் நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். அதே எனக்கு பெரிய சந்தோஷம். மேம் நீங்க சொன்னீங்க வந்து கஸ்டமர் தான் எங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா மேம், ஒருத்தர் வந்து சாப்பாட்டுல தான் நம்ம திருப்திப்படுத்த முடியும். கோடி ரூபாய் கொடுத்தா கூட இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா சாப்பாடு மட்டும்தான் போதும், இன்னுமே வேண்டாம், இன்னுமே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி வயிறார சாப்பிட்டேன், மனசார வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஒரு சின்ன குறை இருந்தாலும் அது உடனடியா தெரியக்கூடிய விஷயமும் இதுல தான் நடக்கும்.
சண்டையே நடக்கும் கல்யாண வீட்டுல, சம்மந்தி வீட்டுல எல்லாம் என்ன தனியா கவனிக்கல, எனக்கு சாப்பாடு இது பிடிக்காது, இதை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய சண்டைகள் தான் நடக்கும். மனசார வந்துட்டு போறவங்க வந்து பெண்ணை வாழ்த்துறது, மாப்பிள்ளை பண்ண வாழ்த்துறது கூட இந்த வயிறு குளிர்ந்ததுன்னா வாய் நல்லா வாழ்த்திடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான்லாம் வந்து சமையல் அறைக்கே போயிட்டு இந்த டிஷ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டிட்டு வருவேன். அது நான் வந்து ஒரு வழக்கமாவே வச்சிருக்கேன் மேம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த இடத்துல அவ்வளோ பெரிய அடுப்புக்கு முன்னாடி கண்டிப்பா நின்று செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அப்படி செய்யறவங்கள மனசார பாராட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு வந்து பாராட்டுகிறதல்ல, ரொம்ப மனசுக்கு நெகிழ்வா சில விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ யாரோ ஒருத்தரும் நீங்களே எதிர்பாராத நேரத்துல வந்து உங்களை வாழ்த்திருப்பாங்க, பாராட்டியிருப்பாங்க. அதை சொல்லுங்கம்மா. திருப்பதியில ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அந்த மேரேஜ் வந்து திருச்சானூர்கிட்ட அந்த மண்டபத்துல மேரேஜ். அப்போ வந்து க்ரௌடு வந்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து யாரு பார்ட்டிக்காரங்க யாரு, வெளியாள் யாருன்னே தெரியல. ஏன்னா அந்த பார்ட்டிக்காரங்க அவங்க எல்லாருமே டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வராங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா கவுண்ட் வந்து 800 வந்துடுச்சு. அவங்க எனக்கு சொன்னது 500 என்பதான். என்ன சார் போயிட்டே இருக்கேன்னா, இல்லை மேம் நாங்கள் சாப்பிடவே இல்லை, எங்கள் ஆளுங்களே அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்ன இது, எப்படி அவங்க எல்லாருமே வராங்க? அப்போ ஒரே வார்த்தை சொன்னேன், அவங்க நான் இதுக்கு பே பண்ண மாட்டேன் இந்த பில்லை அப்படின்னாங்க. நான் நம்பலை. நீங்கள் அப்போ நான் வாங்கின பொருளுக்கெல்லாம் நான் கணக்கு தெரியுது சார். அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஓகே நான் கடவுள் சன்னிதானத்தில் வச்சு அந்த சாப்பாடை நான் கொடுத்துருக்கேன், அது என்னோட புண்ணியமாக போட்டால் நீங்கள் பே பண்ண வேண்டாம், உங்களுக்கு நான் என்ன கொடுத்தேனோ அந்த ஆர்டரை நீங்கள் மட்டும் அது எனக்கு பைசா பே பண்ணுங்கன்னு சொன்னேன். அது எனக்கு வந்து ஒரு கடவுளாக வந்து அத்தனை பேர் அனுப்பிச்சு என்னோட இதில் சாப்பிட்ட மாதிரி என்னோட மனசுக்கு ஒரு பெரிய நிறைவாக இருந்தது. அந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் அது மனசில் இருக்கு அப்படியே. கண்டிப்பா மேம். அது எல்லாமே நம்ம வந்து சில நேரம் அதை உணர்வோம். கண்டிப்பா வந்து அதுக்கும் ஒரு கதை இருக்கு. ஏதோ வந்து ஒரு ஒரு கல்யாண வீட்டில் அவர் வந்து நினச்சிட்டே இருப்பாராம், எந்த எந்த இடத்துலையாவது வந்து கடவுள் வந்து உட்காந்து சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு மாடு உள்ள வந்து துவம்சம் பண்ணுவோம். அது பண்ணோன்னா இவர் எல்லாரும் அந்த மாடை அடித்து விரட்டி விட்டுடுவாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கும்போது, என்ன கடவுளே நீங்க வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் மாடா வந்தேன், என்னை அடிச்சு விரட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எந்த நேரத்துல எந்த வடிவத்துல வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே போல ஒவ்வொரு கல்யாணத்திலயும் வந்து வயசானவங்க எல்லாம் வருவாங்க. அவங்க ஒய்ஃபுக்காக என்னோட அனுபவத்துல இன்னொன்னு, வயசானவர் ஒருத்தர் பைய எடுத்துட்டு வந்தாரு, சாப்பாடை எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தாரு. எதுக்குங்க? என் முடியாத பொண்டாட்டி வீட்டில் இருக்கா, அவளுக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன், தப்பா எடுத்துக்காதம்மான்னு. ஐயோ இதுல என்ன இருக்கு, நான் வேணாலும் இன்னும் கொஞ்சம் கொடுத்து அனுப்புறேன். அது மாதிரி எல்லாம் சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கல்யாணத்துல வந்து சாப்பிட்டு வெளியிலேருந்து வரவங்க, அவங்க வந்து கல்யாணக்காரங்களே இருக்காது. அது மாதிரி எல்லாம் நிறைய ஈவெண்ட்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நான் காட்டிக்காம நானே என் கையால கொடுத்து அனுப்புவேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் அதை நினைக்கிறது, கடவுளா அவங்கெல்லாம் வந்து நம்ம எப்படி அவங்கள கவனிக்கிறோங்கிறது ஒரு இதுவா மனசுல வந்து அவங்க ஆத்மாத்மா வாழ்த்திட்டு போவாங்க. அது எங்களோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய புண்ணியமா நான் நினைக்கிறேன். நிச்சயமா மேம். நீங்க சொல்றது வந்து 100க்கு 100% உண்மை. ஆனா இப்போ கல்யாண வீடுகள்ல வந்து கிட்டத்தட்ட அந்த எடையை பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 ஐட்டம் இருக்கு. எதை சாப்பிட்றது எதை சாப்பிட்றது இல்லை, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே வந்து மற்றவங்களாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட அதுல பாதி வந்து சாப்பிடாம வேஸ்டா குப்பைக்கு தான் போகுது. இது தேவையா மேம்? இல்ல அது தேவை இல்லதான். 51 ஐட்டம் வைக்கிறேன், அவங்களோட பிரஸ்டீஜ் பிளஸ் இதுன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாராலையும் மேக்சிமம் அவங்க சாப்பிட முடியறது ஒரு 400 கிராம்ஸ் தான். அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நாங்க பண்ணுவோம். அது ரேட்டை போட்டு அவங்கள்ட்ட தாளிக்கு நோட்டு ஐட்டம்ஸை போட வேண்டான்னே சொல்லுவேன். மேக்சிமம் 21 ஐட்டம்ஸ் வச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் அவங்க சைட் டிஷ்ஷஸ்லாம் சேர்த்து. இது போதும், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ஐட்டம் ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா இன்னொரு ஐட்டம் அவங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி நானே கஸ்டமருக்கு இந்த மாதிரிலாம் ஐடியாஸ் கொடுப்பேன். அவங்க பணமா இருந்தாலும் வேஸ்டேஜுங்கிறது இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு வந்து ஃபுட் வேஸ்டேஜ் பார்த்தோம். எவ்வளோ பேர் சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க. சாப்பிட்டு இலையை கொண்டு குப்பையில போடும்போது அது மன வேதனையா இருக்கும். ஏன் இவ்வளோ பண்றாங்க?
நறுக்குன்னு ஒரு 11 ஐட்டம் 21 ஐட்டம் வச்சாலே விலை காலியா இருக்கும். 21மே அதிகம் தான் நான் சொல்றேன். அதாவது 21 ஐட்டம்ங்கிறது இன்க்ளூடிங் 2 சட்னி, சாப்பாடு. சாம்பார் அந்த மாதிரி ஐட்டம் சேர்த்து தான் சொல்றேன். சரி. மெயின் ஐட்டத்தை மட்டும் இல்ல. ஓகே, ஓகே. உண்மையிலே நான் நெறைய வீடுகள்ல அத பார்த்துட்டு, ஆமா. கல்யாண வீடுகள்ல பார்த்துட்டு, அத பத்தி ஒரு வீடியோவே நான் பேசினேன். இப்படி வந்து பொருளாதாரத்தை இவ்வளவு வீண் பண்ணணுமா? அத வந்து ஒரு 10 ஏழைக்கு வயிறார அவங்களுக்கு போய் சாப்பாடு போட்டாக்கா, அவங்களும் வாழ்த்துவாங்க இல்லையா? கண்டிப்பா. அது மனசார்ந்த வாழ்த்தா இருக்கும். அப்படி செய்யலாமே! நெறைய அனாதை இல்லங்கள் இருக்கு. நெறைய பேரு தெருவுல இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு மடிச்சு கொண்டு போய் குடுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா செய்ற அந்த ஒரு 11 ஐட்டம்னு வச்சுக்கோங்களேன். 21 ஐட்டமா செய்யணும்னு கண்டிப்பா. நினைக்கிறீங்களா? அந்த 10 ஐட்டத்த அவங்களுக்கு கொண்டு போய் குடுங்கங்கிறேன் நானு. அத சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சவங்க கிட்டயே வச்சு திணின்னு திணிக்கிறத விட, பசியோட இருக்கிறவங்களுக்கு குடுக்கறது வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம். இன்னைக்கு அன்னதானம் அப்படிங்கறது வந்து எங்க நிறைய பார்த்தாலுமே பெரிய நடந்துகிட்டு விஷயம். இருக்கு. அது அத்தனை இடத்துலயும் வரிசையில நின்னு வாங்கிட்டு போறவங்களும் இருக்காங்க. வெளியூர்லேருந்து வேலைக்கு வந்து இங்க தங்குற நெறைய பேர் வந்து அத சாப்பிடுறாங்க மேம். நான் அத பார்க்குறேன். கண்டிப்பா. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, அந்த சாப்பாட்டுக்கு அப்படின்னு அந்த பிள்ளை வந்து நெறையவே செலவு பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து இந்த மாரி இடங்கள்ல அது வள்ளலார் இதுக்கும் நானே என்னோட எங்கெங்க ஃபுட்டு மீந்ததோ, நான் உடனே ஃபோன் பண்ணி அங்க கொண்டு குடுத்துருவேன் மேம். குடுத்துருவீங்க. எல்லா கிரகப்பிரவேசம் எங்க இடத்துல நெறைய ஈவென்ட்டுக்கு போகும். நிச்சயதார்த்தம், காதணி விழா, எந்த ஃபங்ஷன்ல மீந்தாலும் உடனே ம். அங்க அனுப்பிச்சுடுங்க. ஓகே. அவங்க எப்போ என்ன நைட் ஆனாலும் குடுங்க அப்படின்னு ஆமா. சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் நெறைய நாங்க டொனேட் இந்த பண்ணியிருக்கோம். கொரோனா டைம்ல மேம், சாப்பாட்டுக்கு வந்து அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வள்ளலார் இதுலயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப வந்து எங்ககிட்டலாம் சொன்னாங்க. நாங்கலாம் நெறைய அரிசிலாம் வாங்கி குடுத்தோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்பத்திரியில வந்து சாப்பாட்டுக்கு சொல்லியிருந்தாங்க. ம். ஸோ அவங்களுக்கு வள்ளலார்கிட்ட அந்த அமைப்புல சொல்லி, அவங்கள அங்க வந்து காலையில கஞ்சி, மத்தியானம் சாப்பாடு எல்லாம் குடுக்க வச்சோம். ஸோ அந்த மாரிலாம் செய்யும்போது ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சது. நீங்க டெய்லி செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆமா. எவ்வளவு அது சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா மேம். பணம் வாங்கிக்கிட்டு செய்யறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சைடுல இருந்தாலும், அந்த வாங்குற பணத்துக்கு நம்ம நிறைவான ஒரு விஷயத்த குடுக்குறோம் கண்டிப்பா. அப்படின்னு ஒரு சந்தோஷம் அது இருக்கு. கண்டிப்பா கிடைக்கும் மேம். அவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் எனக்கு வரும்போது, அவ அவ்ளோ எனர்ஜியா எங்களுக்கு உடம்புல வரும். நாங்க உழைச்சு அந்த டயர்டே போயிடும். அவ்ளோ தூரம் அப்பா இன்னைக்கு நல்லா டெய்லி எக்ஸாம் மாரி இருக்கும். ம், ம், இன்னைக்கு ம். போன ஃபுட்டு நல்லா வந்துச்சா? அவங்கள்ட்டேருந்து ஃபீட்பேக் நல்லா வந்துடுச்சா? அப்பாடா! அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபையோட பண்ணிட்டு இருப்போம். அதுதான் எங்களோட மெயின் ஒரு தாரக மந்திரமே வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு போன சாப்பாடு நமக்கு எல்லார்ட்டயும் நல்ல ரிசல்ட் வரணும். அப்ப அதுக்கு என்ன நம்ம ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா முக்கியம் மேம். ஒரு விசேஷம் 7:00 அவங்க சொன்னாங்கன்னா, 6:45க்கு அங்க போய் நான் ஃபுட்ட டெலிவரி பண்ணிடுவேன். கண்டிப்பா. ஏன்னா அவங்க 10 பேர் போயிட்டா, ஐயோ 10 பேர் போயிட்டாங்க, சாப்பிடாம போயிட்டாங்கன்னு ஆமா. புலம்புவாங்க. அந்த ஒரு இதுவே இருக்கக்கூடாது. அது மாரிலாம் நாங்க கரெக்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டு எனக்கு ஒரு கம்பெனியில சொல்லிக் குடுத்தது தான் மேம். அவங்க சொன்னாங்க, "நீங்க எப்போ வந்தாலும் சரி, டயத்துக்கு குடுத்துட்டீங்கன்னா, அது நல்லா இல்லைன்னா கூட ஒ பிரமாதம்னு சொல்லிடுவாங்க." ஆமா. ச பசியோட பசியோட இருக்கு இல்லையா? பசி ருசி அறியாது ஆமா. சொல்லுவாங்க. அது வந்து ஒவ்வொன்னும் பார்த்து ஒவ்வொரு விசேஷத்துலயும் குழந்தைங்கள்லேருந்து வீட்ல வீட்ல நீங்க சொன்ன மாரி வெறும் சாதம், ஒரு வத்த குழம்போ அது மாரி சாப்பிடுறவங்க, இங்க வந்து பலவிதமான ஐட்டம்ஸ போடும்போது ரொம்ப விரும்பி குழந்தைங்களுக்கு அந்த மாரி சில ஐட்டம்ஸ் ஆமா. போடுவோம். பெரியவங்க வயசானவங்களுக்கு, நடுத்தர வயசு அது மாதிரி ஐட்டம்ஸ பார்த்து போட்டா, அவங்கவங்களுக்கு அவங்கவங்க தகுந்த மாரி சாப்பிட்டுட்டு திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரிலாம் நெறைய நான் கண்கூட பார்த்த அனுபவம் நெறைய இருக்கு. பலதரப்பட்ட மக்கள் மேம். வந்து ஒரு கல்யாணத்துக்கு வர்றவங்க வந்து ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களாவோ, அல்லது ஒரே டேஸ்ட்ட விரும்புறவங்களாவோ வரமாட்டாங்க. கண்டிப்பா. ஸோ பலதரப்பட்ட மக்கள், பல சமூகம் அதுவும் இந்தியாவுல எல்லா சமூகமும், எல்லா இடத்துல உள்ளவங்களும், எல்லா மதத்தில உள்ளவங்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வரத்தை பெற்ற நாடு இது. அதனால பலதரப்பட்ட மக்கள் ஒரு இடத்துல கூடும்போது, நம்ம சமைக்கிற சமையல் அது எல்லாருக்கும் பிடிக்கணும். புடிக்கணும். சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இதையெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் நீங்க அந்த நெறைய வெரைட்டி வெரைட்டீஸ் குடுக்குறீங்க. பண்றேன். ஸோ அதுவும் புரியுது. அப்பேற்பட்ட சூழல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஒரு கல்யாணத்துல வந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஏதோ ஒரு இடத்துல. இல்ல. முக்காவாசி நான் கஸ்டமர ஃபர்ஸ்ட்டு சிட்டிங்ல பேசும்பொழுது, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ்.
முதல்ல அதை தெரிஞ்சுப்பேன். அவங்க சில பேர் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும், சில பேர் ஃபேமிலியில அது இருக்கவே இருக்காது. அது மாதிரி பிராமின் வெட்டிங்ஸ், ஜெயின்ஸ், இது மாதிரி எல்லா செட்டியார் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதை நாங்க பார்த்து பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன மெனூஸ் இருக்கு இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நானே மெனு போட்டு கொடுத்துருவேன். அதுல ஆந்திரா காரம்னு சொல்லுவாங்க, அந்த காரம் அவங்களுக்கு இருக்கா, அதே தமிழ்நாடு காரங்களும் அந்த சாப்பாடு வந்து இவங்க காரமாங்க இவங்க காரம் அதிகம், இப்படியே சில கான்ட்ரவர்சி எல்லாம் வரும். அது வந்து நாங்க 10% அந்த இடத்துல திருப்தி பார்த்தா 75% மார்க் எடுத்தாலே ஓகே. இல்ல அது வந்து ஒரு பெரிய இதுதான் மேம். அந்த இடத்துல வந்து தினம் போராட்டம் தான். எல்லா சூழலையும் சமாளிச்சு நீங்க வந்து ஒரு பெரிய இடத்தை நீங்க பிடிச்சிருக்கீங்க. இன்றைக்கு எங்க யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், சின்னதோ அது பெருசோ, அது வந்து விஷயம் இல்லை. நீங்க மகாலட்சுமியில சொல்லுங்க, அது நல்லா செய்வாங்க, டெலிவரி நல்லா இருக்கும், அதையும் சொல்றாங்க, குறிப்பிட்ட டைமுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிற. நானே நிறைய 2-3 தடவை பண்ணியிருந்திருக்கேன் உங்ககிட்ட. ஸோ வந்து அந்த குவாலிட்டி, குவான்டிட்டி, அதுக்கப்புறம் டைம், இந்த 3ம் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம சக்சஸ் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து உங்ககிட்டேருந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மேம் வந்து மகளிர் தினம் மார்ச் மாதம், மார்ச்னு வந்துட்டாலே பெண்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி ஆயிடும். அந்த பெண்களுக்கு, இன்றைய பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பெண்கள் வந்து நிறைய பேர் இன்னும் வெளி உலகத்துக்கு வரல, பயப்படுறாங்க, வேலை கண்டா பயப்படுறாங்க, நமக்கு செய்ய முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறியிலே இருக்காங்க. கேள்விக்குறியெல்லாம் உடைச்சிருந்துட்டு தைரியமா வெளியில வாங்க. வந்துட்டு உங்க குடும்பத்தோட சேர்ந்து எந்த தொழில் நீங்க ஆரம்பிச்சு பண்ணாலும் கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகும். படிச்சுட்டோம் நம்மளால வேலைக்கு போக முடியல, இல்லை வேலையில போய் நிறைய பேர் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்ல, தொழில் நிறைய இருக்கு, அதை ஒவ்வொன்றும் பார்த்து முயற்சி எடுத்து. நான் ஒரே ஒரு இந்த இடத்துல சொல்ல வேண்டியது, நான் என்னோட கனெக்டிவிட்டியில் இருந்த பிஎன்ஐங்கிற ஒரு பிளாட்ஃபார்மா, அது நான் சேர்ந்த பிறகு எனக்கு நிறைய பேர் கிடைச்சாங்க. அது மூலம் வெளியில முதல்ல நமக்கு வெளி உலகத்தை நாலேஜுக்கு தெரியணும். நம்மளை பற்றி நிறைய பிஸ்னஸ் மீட்டில் இருக்கேன், ரோட்டரியில் இருக்கேன், அது சோஷியல் ஒர்க்குக்கு ஏதாவதுனா என்னால் முடிஞ்ச நான் செஞ்சு கொடுத்துட்டு அது மூலமாக நிறைய பேர் தெரியுது. இன்னொன்று பிராமின்ஸ் எல்லாம் வேத பாரதி அந்த இதுலேயும் நான் இருக்கேன். சமையல் சங்கத்தில் மகளிர் அணி தலைவியாக இருக்கேன். இது மாதிரி நிறைய இதில் போனாதான் நம்மளை பற்றி 4 பேருக்கு தெரியும். நம்மளும் முன்னேறத்துக்கான வழி, நம்ம நிறைய பேரை பார்க்கும்போது நம்மளாலே ஏன் முன்னேற முடியாதுங்கிறது வரத்துக்கான வாய்ப்புகள் வெளியில கிடைக்கும். தயவு செய்து எல்லா பெண்களும் வெளி உலகத்திற்கு வந்து நல்ல முன்னேறத்துக்கு நான் வாழ்த்துறேன். கண்டிப்பா மேம். இன்றைக்கு வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க, வெளியில போறதுக்கு பயந்தாங்க. அங்க வர்ற பிரச்சனைகளை கண்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வர பார்த்தாங்க. ஆனா இன்றைக்கு வந்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தை நம்ம தாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது துணிச்சலா பெண்கள் வெளில வராங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும் மேம். அந்த பேருந்து நிலையங்கள் அது மாதிரிலாம் இடத்துல வந்து ஒரு பெண் வந்து நிக்கிறதுக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கும் இல்லையா? ஒரு பேருந்து கொஞ்சம் நேரம் லேட் ஆயிடுச்சுன்னு நம்ம நிற்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும், ஐயோ நிக்கிறோமே. அங்க நின்றுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்க உட்காந்து பூ வியாபாரம் பண்ணுவாங்க, பழம் வியாபாரம் செய்வாங்க. அவங்களுக்குலாம் எவ்வளவு நெருடலான விஷயங்கள் அங்க நடக்கும் அப்படிங்கிறதெல்லாமும் தெரியும். ஆனாலும் துணிச்சலா இதெல்லாம் நம்ம சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து வியாபாரம் பண்றாங்க பாருங்க. எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தாக்கா ஒரு நிமிடம் வந்து அப்படியே அவங்கள கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு தோணும். அப்படி வந்து இன்றைக்கு பெண்கள் வந்து குடும்பத்தை தாங்குவதற்காக எல்லாத்தையும் தாங்கிக்கக்கூடிய நிலைமையில வந்துட்டாங்க. இது இன்னும் இன்னும் அதிகமாகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சிந்தனையாக இருக்கிறது. வேற மேம், உங்களுடைய அனுபவத்துல நீங்க வந்து எதையாவது சொல்லணும் இந்த சமூகத்துக்கு, இன்றைய வளர்ந்து வரும் இளைய சமூகத்துக்கு? கண்டிப்பா நம்ம முயற்சி உடையார் இறைச்சி அடையார் சொல்லுவாங்க. அதே போல கணவன் குடிகாரோ பிள்ளைங்களால கைவிடப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அடுத்த நோக்கம் என்ன பண்ணாங்க, நம்மளால் வாழவே முடியாதுன்னு சூசைட் பண்ண கூட போயிட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் முடிவே எடுக்காதீங்க. இன்னைக்கு காலையிலேருந்து நாளைக்கு நமக்கு மாறுதல் கண்டிப்பாக லைஃப்பில் இருக்குது. அதுக்கு முயற்சி என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசித்தாலே நமக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்குது. அதை நோக்கி எல்லா பெண்களும் முன்னேறி வாங்க.
குடும்பத்தோட அனுசரித்து வாழுங்க. அது முக்கியமாக சொல்லணும் மேம். அது ஏன்னா நிறைய பெண்கள் வந்து நம்ம முன்னேறணுங்கிறதுக்காக வீட்டை உதாசீனப்படுது, அதுவும் பண்ணக்கூடாது. எல்லாரோடையும் ஒத்துமையாக இருந்து நம்ம வந்து பெண்கள்ங்கிறது ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி. அவங்க மூலமாக நம்ம நிறைய பேரை உருவாக்கலாம். நம்ம குழந்தைங்களாட்டம், கணவராட்டம், மா அம்மா வீட்டு மனுஷங்களையும் சரி, அப்பா வீட்டு சைடு கணவன் வீட்டு இவங்களையும் நம்ம ஒன்றுபடுத்தி நம்ம கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் முன்னேறி வரணும். நம்ம பாரத நாடை தாய்மொழி வந்து தமிழ்ங்கிற மாதிரி இவங்க தாய்மைங்கிற மாதிரி உள்ள உணர்வோட நம்ம குடும்பத்தை நல்லா கொண்டு வரத்துக்கு கண்டிப்பாக எல்லா பெண்களும் முயற்சி எடுங்க, முன்னேறி வாங்க. நிச்சயமா மேம். இன்றைக்கு அரசும் பெண்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ, ஒரு பண உதவியா சுய உதவி குழுக்களுக்கு காசு, பணம், அது இதுன்னு கொடுத்து அவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு வந்து பயிற்சி கொடுத்து, தொழில் தொடங்குவதற்கான பணத்தையும் கொடுத்து வந்து நிறைய செய்கிறாங்க. எஸ்பிஐலாம் வந்து நிறைய தொழில் தொடங்கக்கூடிய தொழில்களை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு வந்து லோனு அது மாதிரி நிறைய ஏற்பாடு பண்ணுறாங்க. அதையெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா பயன்படுத்தலாமா? நிச்சயமா செஞ்சே ஆகணும். ஏன்னா இன்றைக்கு 2 பேரும் வேலைக்கு போனாதான் வந்து ஒரு குடும்பத்தை மிக சரியாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டோம். அப்போ கணவனுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு நம்மளும் சம்பாதிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளும் தைரியமா நிக்க முடியுமா? கண்டிப்பா. எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்கள் எதனால சோர்ந்து போறாங்க அப்படின்னா அவங்க கையில பொருளாதாரம் இல்லை, அதுலதான் சோர்ந்து போறாங்க. அம்மா வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் உங்களால வந்து சரியா இருக்க முடியாது. அவங்களுக்கும் சுமை அதிகமாகும். இவங்க கிட்ட பணம் இல்லாதனால அவங்கள எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். இப்படி எல்லா விஷயத்திலையும் எங்க இடிக்குது அப்படின்னாக்கா பொருளாதாரம் தான். அந்த பொருளாதாரத்துல பெண்கள் மேல வந்துட்டாக்கா அவங்கள வந்து யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. கண்டிப்பா. அதனால அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளும் கூட. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இது சாதனை பெண்களின் அடையாளம். ஆகச்சிறந்த பெண்மணி என்ற விருதே இதன் அங்கீகாரம். மேடம் வந்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நீங்க வந்து உங்களுடைய அனுபவத்தை மட்டும் சொல்லாம அந்த அனுபவத்தின் மூலம் கிடைத்த பல விஷயங்களை இங்க நீங்க சொல்லியிருக்கீங்க. அதோட பெண்கள் எப்படி துணிச்சலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. எல்லாமே வந்து மிக பயனுள்ள தகவல்கள். உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய தீபம் தொலைக்காட்சி இயக்குனருக்கும் இங்கே பணிபுரியும் அத்தனை பணியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த தீபம் நெட்வொர்க் சேனல் உரிமையாளர் கந்தன் நாராயணசாமிக்கும், கலா மேம் என் இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கும் நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் MVR மருத்துவமனை மற்றும் கலை முதியோர் இல்லம்.